வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன சாத்தான் ஸ்லேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா சமீப காலமா இந்த சேனல்ல போற வீடியோக்கள் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கப்பட முடியல. வீடியோக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் தெரியல. அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க லைக் போறது மூலமா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பல பேர்கிட்ட போய் காட்ட போகுது. அது மட்டும் இல்லாம வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வாய்ஸ் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு வயதான பெண்மணி கட்டில படுத்துட்டு இருக்கதா காட்டுறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. ஆனா அவங்க கண்ணை பாக்குறப்ப அவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா 1981 ஒரு நகரத்துல இருக்க ஒரு ஸ்டுடியோல வந்து பார்த்தனா ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்டுடியோ சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு எப்படிமா இருக்க, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. எனக்கு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க முடியாது, நம்ம ராயல்ட்டியே இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுமே ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு, அம்மா எப்படி நீங்க யாரை கேட்டு முடிக்கலாம், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண தேவை அதிகமா இருக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க ராயல்ட்டி கேட்கிறோம், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இந்த பாருமா உங்க அம்மா படுத்த படுக்காயி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது, அவங்க பாட்டை நிறுத்தியே பல வருஷம் ஆகுது, அப்படி எப்படிமா நான் உனக்கு வந்து ராயல்ட்டி கொடுக்க முடியும், நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஏன் இப்ப கூட எங்க அம்மாவோட பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடையில கேசட்டா போட்டு வச்சிருக்காங்களே, அது மட்டும் இல்லாம ரேடியோக்குள்ள கூட எங்க அம்மாவோட பாட்டை அடிக்கடி போடுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கிறப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீயே சொல்ற கடைகளை வந்து பார்த்தா கேசட் இன்னும் இருக்கு அப்படின்ட்டு, உங்க அம்மா அப்பா அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தா பழசா மாறிட்டு இனிமேட்டு அதை யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால நீ என்ன பண்றனா இதோட இந்த ராயல்ட்டி பேசுறத விட்டு என்னால இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவர்ல கொஞ்சம் பணத்தை போட்டு கொடுத்துட்டு இந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. ஆமா இந்த பொண்ணு எதுக்கு ராயல்ட்டி கேட்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் சீன்ல ஒருத்தவங்க படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்தோம்ல, அவங்களோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல பிரபலமான பாடகை இருந்திருக்காங்க. அவங்களால முடியாதனால படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களோட மருத்துவ செலவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கிட்ட ராயல்ட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு பஸ்ல இருந்து இறங்கி ஒரு மலை பகுதியை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சுடுகாட்டை தாண்டி தான் அவங்களோட வீட்டுக்குள்ளே போறாங்க. குறுக்கமா சொல்ல போனா அவங்க வீட்ல இருந்து பார்த்தா அந்த சுடுகாடு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ள போனதுமே அவங்க பாட்டியம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வந்து பார்த்தா ஹீரோனோட 2 தம்பிங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க பரமபதம். அதுல வந்து பார்த்தா ஒரு பையனால சரியா வாய் பேச முடியாது, அப்புறம் அவனுக்கு காதும் கேட்காது. அவங்க கிட்ட எது பேசணும்னாலுமே நம்ம வந்து பார்த்தா சைன் லாங்குவேஜ் மூலம் தான் பேசணும். அப்போ வந்து பார்த்தா இன்னொரு தம்பி இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தா என்ன சொல்றானா, டேய் நீ தப்பா விளையாண்டுட்டு இருக்க, கரெக்டா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்றானா, இல்ல நான் கரெக்டா தான் விளையாண்டுட்டு இருக்கேன், நீ தான் தப்பா விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. இல்ல கருப்பான அந்த வாய் பேச முடியாத தம்பி என்ன பண்றானா அந்த ஆட்டத்தை கலைச்சு விட்டுட்டான். அதுக்கடுத்து ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கம் இருக்க அவங்க அப்பாவை போய் பார்க்க போறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கொடுத்தாங்க இன்னைக்கு மேல கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தா சலிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு காலத்துல உங்க அம்மா வந்து பார்த்தா பிரபலமான பாடகி, இப்ப பாரு அவளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு கேங் கிட்ட பணம் கிடையாது, வாழ்க்கை இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏன் இந்த வீட்டை வித்துட்டு நேரா சிட்டிக்கு போய் அம்மா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றேன்னா, இங்க பாரு உங்க அம்மாவை நான் பாத்துக்காமலாம் இல்ல, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என் கையில எவ்வளவு பணம் வருதோ அது அப்படியே உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விற்கிற உரிமை நமக்கு கிடையாது, உங்க பாட்டி இருக்காங்களா பாட்டி அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருக்கப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. உங்க அம்மா கூப்பிடறா போயிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உடஞ்சு போன சேருக்கு ஆணி அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கிரண் போகாம அவங்க அப்பாவே ஒரு முறைக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பெல் சவுண்ட் அதிகமா கேட்கிறப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பங்கார என்ன சொல்றான், உனதான போ சொன்னா எதுக்கு இங்க நிக்கிற, போ அம்மாக்கு என்னன்னு கேளு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சம கோவத்தோட அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்படி போறப்ப கீழே வந்து பார்த்தா 2 சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்கானுங்களா, அவனுங்க கிட்ட ஏன் அம்மாவோட பெல் சவுண்ட் கேட்கலையா, நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்புறம் எதுக்கு அப்பா வந்து அம்மாவை இங்கே வச்சிருக்காரு,
ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதேதான் உங்க அப்பாட்ட நானும் கேட்டேன், அவர் என்ன சொல்றாருன்னா அம்மா போய் பாரு அப்படின்ட்டாருன்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா படிக்கட்டு ஏறி அவங்க அம்மாவை போய் பார்க்க போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்படி படுத்த படுக்கையா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அம்மா என்னம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடெல்லாம் செக் பண்றாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போகல. சரி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அந்த தட்டெல்லாம் எடுக்க போறப்ப அது அவங்க அம்மா கீழே தட்டி விட்டுட்டாங்க. ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அதை எடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்க யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து செம்மையா பயப்படுறாங்க. ஆனா அது யாருன்னு தான் நமக்கு தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி ஒன்று வச்சிருக்காங்களா அதை பேக்கமா போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ற இருமா கிருமா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மணியை புடுங்க பாக்குறாங்க. மணியை புடுங்கினது இவங்க வீச்சு வீச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கிரணுக்கு ஒரு செகண்ட் செம்ம பயம் வந்துட்டு என்னம்மா என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அமைதியாகிறாங்க. அதுக்கடுத்து கிரண் என்ன பண்றாங்கன்னா அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரண் அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டை போட்டுட்டு வெளியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிரணோட மூத்த தம்பி வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு வராரு. பையன் உள்ள வந்ததுமே வண்டி விற்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிடையவே கிடையாதுப்பா வித்துலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிடா இப்ப இந்த வண்டியை வித்துட்டேனா நீ நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடப்பேன், அப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சு போவேன், அண்ட் திருப்பி வந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் நடப்பேன், அப்புறம் பஸ்ஸை பிடிச்சு போவேன், அவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாசிட்டிவா பேசுறான். உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு வண்டி அதை நான் விற்கணும் அப்படின்றப்ப என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பா அதை பத்திலாம் பேசாதீங்க, நீங்க அதை பாருங்க நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போக உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்கானுங்களே, அதுல அந்த பாய் பேச முடியாத பையன் கிட்ட பேசுற பையனா சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒருத்தவங்க வீட்டுல யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அன்னைக்கு 40வது அடி எடுத்து வைக்கவே மாட்டாங்களாம். அப்படி 40வது அடி எடுத்து வச்சா இறந்து போனவங்க திருப்பி இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அக்கா என்ன சொல்றாங்கன்னா அடைச்சி அப்பெல்லாம் கிடையாது, லூஸ் தனமா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அக்கா நீ தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மை, நாங்களாம் ஸ்கூல்ல டெய்லி இதை பத்தி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அண்ணங்காரன் என்ன சொல்றானா, டே தம்பிங்களா எப்படா இருக்கீங்க, இந்த அண்ணன் உங்களுக்காக பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறப்ப அந்த சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அப்ப அக்காக்காரி என்ன கேக்குறானா, என்னடா திடீர்னு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இதை நான் சமைக்க போறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் தம்பிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், நமக்குலாம் நீ சமைக்கிற சாப்பாடு தான், சீக்கிரம் சமைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக அம்மா உனக்கு ஏது இதுக்கு காசு அப்படின்ட்டு அக்கா கேக்குறா. அது எதுக்கு உனக்கு, சமைக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்றான். கேக்குறேன்ல சொல்றா அப்படின்றப்ப தேவையில்லாத கேள்விலாம் நீ கேட்கற அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவன் கையை பிடிச்சிறாங்க. டேய் வாட்ச் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப வாட்ச் தான் இப்ப தம்பி சாப்பிட்டு இருக்க, சாப்பாடா மாதிரி இருக்கு அப்படின்றான். டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்றப்ப பின்ன குடும்பத்தோட கஷ்டம் நம்மளோட போட்டோம், பாவம் சின்ன பசங்க வாய்க்கு ருசி ஏதாச்சும் சாப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அப்பா கேட்டா என்னடா பண்ணு அப்படின்றப்ப அப்பா கேட்கறப்ப சமாளிச்சுக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து பார்த்தா அவங்க அம்மாவோட பெல் சவுண்ட் கேட்குது. நான் சமைக்கிறத பாத்துக்கிறேன், நீ போய் அம்மா பாக்குற அப்படின்றப்ப ஹீரோன் முறைக்கிறாங்க. சரி சரி நானே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் என்ன பண்றான்னா படிக்கட்டுக்கிட்ட போறான். அப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து பார்த்தா இவனோட குரலை கூட்டிட்டு இருக்காங்க, இவன் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போனது ஏமா என்னாச்சு, எதுக்கு தலை விரிச்சு போட்டிருக்கீங்க, நான் சீவி விடட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீப்பு எடுத்து என்ன பண்றான்னா அவங்க அம்மாவோட முடிய சீவி விடுறான். அப்படி சீவி விடும் போது வந்து பார்த்தா கொத்து கொத்தா முடி வந்துட்டு இருக்கு. அம்மா என்னமாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பட்டார்னு பார்த்தா அவன் பின்னாடி இருக்கிற ஜன்னல் பட்டுன்னு திறக்குமா, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு கத்து கத்த இவனும் வந்து பார்த்தா அதை பார்த்துட்டு பதறிட்டு இருக்க அப்புறமேட்டு சுதாரிச்சுட்டு என்ன பண்றானா, ஒண்ணு இல்ல லைட்டா கதவு தான் திறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு அவங்க அம்மாவோட முகத்தை பாக்குறான். அவங்க அம்மா வந்து பாத்திரம் அப்படி பேசிட்டு அவங்க அம்மாவோட முகத்தை பாக்குறான். பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு, அம்மா நான் உங்க முடிக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்புறமேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அதுக்கடுத்த எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பெல் சவுண்ட் கேக்குது. சரிட்டு என்ன பண்றாங்கன்னா கேஞ்சு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை தாண்டி படிக்கட்டு ஏறி பெட்ரூம் குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. கிரண் இதை ஒரு சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்க எப்படிமா நின்னுட்டு இருக்கீங்க, உங்களால நிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போக போக திடீர்னு வந்து பார்த்தா ஒரு கத்துற குரல் கேக்குது. அண்ட் யாரோ ஒருத்தவங்க அனுத்திட்டு இருக்க குரல் கேக்குது. அம்மா என்னமாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பக்கத்துல போக அப்படியே லைட்டா திரும்பி அவங்க அப்பா படுத்திருக்க பெட்டை பாக்குறாங்க. அவங்க அம்மா படுத்திருக்காங்க. அங்க போகாத அது நான் இல்ல அப்படின்ற மாதிரி சைக்கிளை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க படுத்திருக்கிறது அம்மானா அப்ப அங்க நின்னுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கைய பைக்க திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு கல்யாண ட்ரெஸ்ல ரொம்ப கொடூரமா நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்தமே கிரண் வந்து பார்த்தா அலறி அடிச்சுட்டு ஏஞ்சிருக்கிறாங்க. அட பொண்ணே மனார் நீ கண்ணிட்டு இருந்தது கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பெல் சவுண்ட் கேக்குது. இந்த வாட்டி கிரணுக்கு வந்து பார்த்தா இது கனவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணல. அதனால என்ன பண்றாங்கன்னா படிக்கட்டை விட்டு இறங்கி போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல தான் படுத்திருக்காரு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பொசிஷன்ல படுத்திருக்காரு. திருப்பி அவங்க பெட்ரூம் குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா, அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு எனக்கு தெரியலமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
பக்கத்துல போறாங்க. அந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ தங்க அணைத்திட்டு இருக்கிற மாதிரி கேக்குது. கிரண் கைய வைக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததும் கிரண் வந்து பாத்தீங்கன்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இஸ்லாமிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பணத்தை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேக்குறாரு, அம்மா நீங்க இப்ப எதுக்கு தர்கா பக்கமே வரதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, இல்ல நாங்க தொழுகை பண்றதை விட்டுட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பேசிட்டு போனார்ல, அவனோட பையன் வந்து கிரண் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ. கிரண் என்ன சொல்றேன்னா, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்படாத, எனக்கு அம்மா கிடையாது தான், பட் போக போக பழகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப அவங்களோட தம்பி ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, மூணாவது தம்பி, அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நான் 40வது அடி எடுத்து வைக்க போறேன், அப்படி எடுத்து வச்சா அம்மா உயிரோட வந்துருவாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பாரு இப்ப அம்மா இறந்து போகும்போது எவ்வளவு கொடூரமா இருந்தாங்க, அதே மாதிரி வீட்டுக்கு வந்தா உனக்கு பயமா இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, கரெக்ட் தான், நீ என்ன பண்றனா இதே இடத்துல நின்னுட்டு அம்மா வந்தா பரவாயில்ல, அம்மா மாதிரி ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு காலை வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றானா அவன் அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கிறான். அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா சில ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சிட்டு அவங்க எல்லாருமே அவங்களோட பெட்ரூம்ல போய் படுக்க போறாங்க. அப்படி படுக்க போறப்ப அப்பா என்ன பண்றானா அந்த வாய் பேச முடியாத பையனை தூங்க வச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்க வச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பையன் இருக்கால, ரெண்டாவது தம்பி, அவன் வந்து பாத்திர மூச்சிட்டு இருக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான். என்னடா பொலற, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு அம்மா இறந்து போன நினைச்சு பயமா இருக்கு, அதனால எனக்கு ஸ்கூலுக்கு போகவும் பயமா இருக்கு, நாளைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்க அம்மா இந்த இடத்துல கொடுமைகளை தான் அனுபவிச்சுட்டு இருந்தா. இப்ப அவ நிம்மதியா போய் தூங்க போறா. அதை நினைச்சு நம்ம வருத்தப்படவோ பயப்படவோ கூடாது, சந்தோஷம் தான் படணும். ஏன்னா அவளுக்கு இந்த நரகத்துல இருந்து விடுதலை கிடைச்ச ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டா. சோ நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி நான் பயப்படல, ஆனா எனக்கு இந்த இடத்த விட்டு வேற ஒரு பெட்ரூமை கொடுங்க அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறப்ப, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு தெரியுது, சுடுகாட்டுல யாரோ தங்க நிக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் எனக்கு தோணுது, அதனால எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேற பெட்ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து பார்த்தா சுடுகாடு மட்டும் தான் தெரியும், ஆனா இந்த வீட்டை விட்டு நீ வேற இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா உனக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, சோ நாளைக்கு இங்கே படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அந்த பாய் பேச முடியாத தம்பியை கூப்பிட்டு, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா என்னோட பெட்ல வந்து படுத்துக்க அப்படின்றப்ப அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு பயமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டாவது தம்பியை காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தா பெட்ரூம்ல படுத்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கப்ப அவனுக்கு பெல் சவுண்ட் கேக்குது. அம்மாவோட பெல் எப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பயத்தோட என்ன பண்றானா, நேரா அவங்க அம்மாவோட பெட்ரூம் குள்ள போய் பார்க்கறான். பார்த்தா அவங்க அம்மா உயிரோட நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு அவனுக்கு பதறி அடிச்சுட்டு தன்னோட பெட்ரூம் குள்ள வந்து படுத்துட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணங்காரன் என்ன பண்றானா, அவன் குட்டி தம்பி கிட்ட வந்து ஒரு கேமராவை கொடுத்துட்டு போறான். அவனு வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாண்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய் பேச முடியாத பையன் இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு இந்த கேமரா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவன் அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, இல்ல இப்பதானே அண்ணன் எனக்கு கொடுத்துட்டு போச்சு, நான் விளையாண்டு தரேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரின்ட்டு என்ன பண்றானா இவனும் போயிட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் என்ன போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த கேப்ல இந்த பயப்புலைக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த கேமரா வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஜன்னல், அந்த ஜன்னலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண கோலத்துல நிக்கிற ஒரு பேயை காட்டுறாங்க. இத பார்த்து தான் என்ன பண்றானா பயந்துட்டு அந்த கேமராவை தூக்கி போட்டுட்டான். சரி திருப்பி நம்ம எடுத்து செக் பண்ணி பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே தெரியல. அதனால அது என்ன பண்றானா, அந்த தம்பிட்ட கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான். அதுக்கடுத்த பெல் அந்த தம்பி என்ன பண்றானா 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு இருக்கிறான். அப்படி எண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவனுக்கு என்ன பண்றானா அந்த கதவு தட்டுற சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனா அவனோட வயசான பாட்டியம்மா இருக்காங்களா, அவங்க பேக் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்காக கதவு தட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றானா கதவை திறந்து விட்டுட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட்டு அண்ணங்காரனுக்கு என்ன பண்றானா ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நியூஸா மாறுது. என்னடா அது நியூஸா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை திருப்பி அவன் சரி பண்ணிட்டு படுக்கிறப்ப நியூஸா மாறுது. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு படுத்துட்டான். படுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பெல் சவுண்ட் கேக்குது. என்ன பெல் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம போக கூடாது அப்படின்ட்டு திருப்பி பாட்டை கேட்க போறான். அப்படி கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அது நியூஸா மாறுது. இவனுக்கு செம கடுப்பா போயிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பெல் சவுண்டும் அவங்க அம்மா இவனை கூப்பிடுற மாதிரியுமே சத்தம் கேக்குது. ரேடியோ ஆஃப் பண்ணா அந்த சவுண்ட் கேட்கல, ஆன் பண்ணா சவுண்ட் கேக்குது. இவனுக்கு பயம் வந்துட்டு என்ன பண்றான்னா டக்குனு இந்த ரேடியோ ஆஃப் பண்ண போறப்ப பக்கத்துல அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு அவங்க வச்சிருக்கிற அந்த பனியை தூக்கி மேல போட்டுட்டு, ஏண்டா நான் கூப்பிட்ட வரமாட்டியா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. இவன் என்ன பண்றானா டக்குனு லைட்ட போறான். பார்த்தா அவங்க அம்மா அந்த இடத்துல இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அஃபேர் ஆயிட்டாங்க. இவனுக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பயமே போயிட்டு இதனால மறுநாள் என்ன பண்றானா நேரா அவங்க அம்மாவோட திங்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க சமாதியில வச்சுட்டு, அம்மா தயவு செஞ்சு இதுக்கு மேல இங்க கண்ணுல நீங்க மாட்டாதீங்கம்மா, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஹீரோ பேசிட்டு இருக்கிறாரு. உங்க அம்மா
இறந்து போனது வந்து பாத்தீங்கன்னா தற்செயலா நடந்த மாதிரி எனக்கு தெரியல, உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு சொல்லி கேக்குறப்ப, உங்க அம்மா இறந்து போன அன்னைக்கு அவங்கள சவப்பெட்டியில இருந்து கீழே எடுத்து வைக்கிறப்ப ஒரு பெண்மணியை பார்த்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட பணத்தையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள அன்னைக்கு நைட்டு அதே சுடுகாட்டுல நான் பார்த்தேன். உங்க அம்மாவோட சமாதி கிட்ட நின்னுட்டு கெதிய ஒண்ணு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீ நைட்டு சுடுகாட்டுக்குலாம் வரியா, உனக்கு பயமா இருக்காதா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்குறப்ப, பயமா தாமா இருக்கும், வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வேற என்னன்னு சொல்லு அப்படின்றப்ப, வேற ஒண்ணும் கிடையாது, அன்னைக்கு உங்க வீட்டு பக்கமா வந்த அப்படி வந்து பாக்குறப்ப உங்க வீட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்னமோ உங்களை பாக்குறதுக்கு இறந்து போன உங்க அம்மா மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா உங்க வீட்டுல பேயா இருக்காங்கன்னு சொல்லி தோணுது, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இது எங்க அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க தாத்தா வீடு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லிட்டு விற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பேசி முடிச்சிட்டியா, நான் கிளம்பட்டுமா அப்படின்றப்ப, இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன பண்ணிட்டு இருக்க போறேன், வீட்டுக்கு போய் சமைக்கணும், எங்க தம்பிங்களை பாத்துக்கணும், என் பாட்டியை பாத்துக்கணும், எப்பா ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி போ அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் அந்த வயசான பாட்டியை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு மாதிரி பேடா இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டியை தேடி பாக்குறாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாருல, பாய் பேச முடிஞ்ச தம்பி, அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை தேடி பாக்குறாரு. வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. அந்த பாட்டியம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாத்ரூம்ல போய் பாக்குறப்ப அந்த பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல வந்து இறந்திருக்காங்க அப்படின்றத அந்த தம்பி பார்த்துட்டு அலறி அடிக்கிறான். ஹீரோயின் போய் பார்த்துட்டு அவங்க பாட்டியை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் சொந்த பந்தம் எல்லாமே வந்துட்டு அந்த பாட்டியை அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தோம் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தம்பி என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை பாதுகாத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டியம்மோட வீல் சேருக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட இடத்துல வைக்க போறப்போதான் ஹீரோன் வந்து ஆண்ட்ரஸ் அப்படின்ற ஒரு நபருக்கு அந்த பாட்டியம்மா எழுதி இந்த லெட்டரை பாக்குறாங்க. அது என்ன எழுதிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சரியா தெரியல. ஆனா அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் ஹீரோ கிட்ட சிட்டிக்கு போனா என்ன கூட்டு போ அப்படின்றப்ப நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் பார்க்க போறாங்க. அவர்கிட்ட போனதுமே அடுத்தவங்களுக்கு அந்த லெட்டரை படிச்சு பார்க்குறேன், உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, யோ நான் படிச்செல்லாம் பார்க்கல, இந்த பாட்டியம்மா இதை போஸ்ட் பண்ண காட்டியுமே செத்து போச்சு, இல்ல இருக்க அட்ரஸை பார்த்தா உங்ககிட்ட வந்தேன், என் குடும்பத்துல என்ன நடக்குது சொல்லு அப்படின்றப்ப, உங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷமா குழந்தையே கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட பெட் கட்டி இருக்காங்க. சாதாரண பெட் கிடையாது, அவங்களுக்கு பிறக்க போற கடைசி குழந்தைக்கு 7 வயசுக்குள்ள பலி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தங்களும் அது காவு வாங்கிட்டு இருக்கு, நீங்க அந்த 7வது குழந்தைய கொடுக்குற வரைக்கும் அதை பார்த்து பண்ணுங்க, இல்ல அதுல இருந்து தப்பிக்கணும்னா கூட வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்போ உடம்பு சரியில்லாம படுத்த படிக்கிறதுனால அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஒரு உத்தரவு போட்டிருக்கும், அதாவது பொண்ணோட கடைசி தம்பியை கொல்லுனா உன் குடும்பத்தை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா மாட்டான், அது என்னோட குடும்பம், நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். என்னதான் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா முறைக்கிறது இந்த பாய் பேச முடியாத தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமா இருந்திருக்கும். அதனால அவன் என்ன பண்றான்னா நான் போய் டிவி முன்னாடி உக்காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமா கேட்கிறப்ப அது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா கூடாது, இங்கே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு போறப்ப அவங்க மூத்த அண்ணன் கிட்ட நான் லவ் யூ அப்படின்ற மாதிரி அவன் சைகையில சொல்லுவான். அதுக்கு அவங்க அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ற மாதிரி சைகையிலேயே காட்டுவான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க பெட்ரூம்குள்ள யாரோ தூங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்ப அந்த பாய் பேச முடியாத தம்பி இருக்கான்ல, அவ லைட்டா போர் வேலைக்கு அண்ணன்காரன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அவன் தான் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம என் தம்பியை கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் டே தம்பி நீ செத்துணுண்டா அப்படின்ற மாதிரியும் சைகிலேயே வந்து பார்த்தா சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்க வந்து பார்த்தா அந்த தம்பிக்கு இன்னும் பயமா இருக்கும். அதுக்கடுத்தா தம்பிக்கார தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு அண்ணனுக்கு என்ன பண்ணுவானா அவனை பயமுறத்துக்காக பக்கத்துல வருப்பான். கிட்டத்தட்ட கொலை பண்ற லெவலுக்கு போவோம். பட் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே போய் படுத்துட்டான். இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், அதனால இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், அண்ணன் கிட்டயோ அக்கா கிட்டயோ போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ரூம் கதவை திறந்துட்டு போவான். அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியம்மா உயிரோட இருக்கும்போது கதவை தட்டி கதவு ஓபன் பண்ண சொல்லும்ல, அதே மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் பாட்டியம்மா தான் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பேக் கதவை திறக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு குடூரமான ஒரு பேய் நிக்குது. பாவம் இந்த பையனால கத்தவும் முடியாது, காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தவும் முடியல, அலறிட்டு இருக்கிறான். அவனோட சத்தம் யாருக்கும் கேட்கவும் மாட்டேனுது. அப்போ வந்து பார்த்தா அவன் சட்டை ஒரு ஆணில மாட்டிக்கிட்டு, அப்போ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா பேக் இருந்து புள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்தா அது உள்ள பர முடியல. அதே மாதிரி இந்த தம்பி வந்து பார்த்தா கத்துறதுக்கு முயற்சி பண்றான், அவனாலையும் கத்த முடியல. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பேய் என்ன பண்ணுனா புள்ள பராம கதவு சாத்திட்டு போயிட்டு அதுக்கடுத்து இந்த தம்பி வந்து பார்த்தா அலறத நிறுத்துறான். ஆனா மறுநாள் கிரண் கேஞ்சு பாக்குறப்ப வீட்டுல வந்து பார்த்தா ஏதோ ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. சரின்ட்டு அவங்க அம்மாவோட பாட்டை கேசட்ல போடுறப்ப அது வந்து பார்த்தா சரியா போடல, மேல இருக்க ஸ்டிக்கர் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு விட்டு போட்டா பாட்டு ரிவர்ஸ்ல போடுது. என்ன ரிவர்ஸ்ல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி செக் பண்றாங்க.
பண்றாங்க. பட் திருப்பி வந்து பார்த்தா ரிவர்ஸ்ல போடுது. ஆனா அதுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றது மட்டும் ஹீரோனுக்கு புரியுது. அவங்க அனலைஸ் பண்றப்ப அது ரொம்ப ஒரு பழமையான லாங்குவேஜ், அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. என்னமோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் தம்பிங்களுக்கு ஏற்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா மூணாவது தம்பி மட்டும் தான் இருக்கான். நாலாவது தம்பியை காணோம். இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. வீடு முழுக்க தேடுறாங்க. ரெண்டாவது தம்பி வந்து பார்த்தா வீடு முழுக்க தேடுறான். அவன் எங்க போனா அப்படின்றதே தெரியல. அண்ட் லாஸ்டா வந்து பார்த்தா ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பெட்டில தான் இவன் அடிக்கடி விளையாண்டுட்டு இருப்பான். ஒரு வேளை நைட்டு பயத்துல அதுல போய் படுத்துட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அதை பயத்தோட திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளதான் இருக்கான். அவங்களுக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துட்டு அவங்க தம்பியை எழுப்பி பாக்குறாங்க. அவன் எந்திரிக்க மாட்டான். டே தம்பி எந்திரா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருக்க. நமக்கே வந்து பார்த்தா லைட்டா கண்ணுல தண்ணி வருது. ஆனா டக்குன்னு பார்த்தா அந்த பையன் எந்திரிக்கிறான். அப்பதான் படம் பார்த்துட்டு இருந்த எனக்கே வந்து பார்த்தா உசிரே வந்துருச்சு. அப்போ உனக்கு ஒன்னும் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க வந்து பார்த்தா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். கிரண் அக்கா என்ன பண்றான்னா தம்பியை கூட்டிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப கிரண் வந்து பார்த்தா ஒரு கண்ணாடியில அவங்க இறந்து போன பாட்டியை தத்ரூபமா பாக்குறாங்க. டக்குனு அவங்க பயப்படுற அந்த கேப்ல வந்து பார்த்தா அந்த பாட்டியோட வீல் சேர் என்ன பண்ணுது, ரூம்ல இருந்து இந்த இடத்துக்கு வருது. அதனால ஹீரோட அப்பாக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அவர் வந்து பார்த்தா அந்த வீல் சேரை கூட்டிட்டு போய் அந்த பெட்ரூம்ல வச்சுட்டு சில மந்திரம் மாதிரி பண்றாரு. அப்ப ஹீரோன் கிட்ட கேட்கிறாரு, அது உங்க பாட்டியோட வீல் சேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எங்க பாட்டியோட வீல் சேர் தான், அவங்க கடைசி சாவர வரைக்கும் அதுல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆத்மாக்களோட பொருட்கள் ஏதாச்சும் இந்த வீட்டுல இருந்துச்சுன்னா அதை தேடி அதுங்க அடிக்கடி வரும், அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. ஹீரோன் திருப்பி கேட்கறாங்க, ஆனா நமக்கு எதுக்குமே ஆபத்து வராதுல அப்படின்றப்ப எதுவுமே வராதுமா நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த வீட்டுல பிரேயர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஹீரோன் இல்ல அப்படின்றாங்க. பிரேயர் பண்ணணும். சோ நீங்க எந்த அளவுக்கு பிரேயர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டுல இருக்க தீய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரேயர் பண்ண தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு நைட்டே முகம் கழுவிட்டு பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு எதிராக ஏதோ ஒரு பிளட்டரா ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்க தம்பி தான் யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது அவங்க தம்பி கிடையாது, அதுக்கு பத்தி ஏதோ ஒரு உருவம் நிக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நம்ம கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள சுத்தி வந்து பார்த்தா ஒரு தீய சக்தி அவங்கள இந்த பிரேயர் பண்ண விடாம தடுக்க பாக்குது. ஆனா ஹீரோன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பிரேயரை பண்ணி முடிக்கிற வரைக்குமே நம்ம கண்ணை திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேய் வந்து பார்த்தா அந்த தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவங்க பிரேயரை பண்ணி முடிக்கும் போது அவங்க மேல வந்து பார்த்தா ஒரு துணி முழுது. அந்த துணியை எடுத்து பார்த்தா தக்காளி முன்னாடி நிக்குமா. ஹீரோன் அலறி அடிச்சுட்டு அவங்க தம்பியெல்லாம் கூட்டிட்டு நேரா ஹீரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனதுமே அவர் கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்றப்ப ஹீரோன் கிட்ட அவர் என்ன சொல்றான்னா உங்க வீட்டுல நிறைய பிரேயர் நடக்கணும், நான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறேன், கண்டிப்பா ஒரு பெரிய பிரேயர் நடத்தணும், அப்படி நடத்துறதுனால மட்டும்தான் அந்த பேய் நீங்க கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோட அந்த வாய் பேச முடியாத தம்பி என்ன பண்றானா டிவி பார்த்துட்டு இருக்கிறானா. அந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீரோ என்ன பண்றான், நான் போயிட்டு அந்த நபரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அவரை பார்க்கறதுக்காக போறான். அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அவர் இன்னொரு புக்கை கொடுக்குறாரு. சரி இந்த புக்கை படிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு வந்து திறமை கிடையாது, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன நடத்தி ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்றப்ப அவர் வந்து பார்த்தா ரேடியோ போட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு நமக்கு என்னன்னு கிளியரா தெரியல. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்த விட்டு போன கடுத்து திருப்பி அந்த கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்றப்ப இப்ப நேரம் பேசிட்டு இருந்தாலும் நான் தான் அப்படின்றான். இதான் போயிட்டு அப்படின்றப்ப நானும் போல கதவை துறங்கன்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு வந்திருக்கிறது ஏதோ ஒரு ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்க மாட்டான் அப்படின்றாரு. ஆனா அந்த பேய் உள்ள வந்து அவரை போட்டு தள்ளுற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தா வேகமா போயிட்டு இருக்காரா. தம்பிக்காரன் வந்து இன்னொரு தம்பியை கொலை பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறானா. இவன் ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேய் என்ன பண்ணுனா அவன் வண்டியை வந்து பார்த்தா குறுக்காட்டி அவனை வந்து பார்த்தா ஒரு லாடியில மாட்ட விட்டு தலை நசுங்கி அவன் கொடூரமா இறந்து போறான். தான் இறந்து போன பையனோட டெட் பாடி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தா கதறி அழுதுட்டு இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா அவன் கையில ஒரு பேப்பர் இருக்கு, அதை ஹீரோன் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவனோட பணத்தெல்லாம் அடக்கம் பண்ண கடுத்து ஹீரோன் வந்து பார்த்தா இப்ப அந்த ஹீரோட அப்பா வீட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா அங்கேயும் வந்து பார்த்தா பேய் வந்து இவங்க ரெண்டு பேருப்பையும் செம்மையா போட்டு பயங்காட்டிட்டு இருக்கு. இவருக்கு வந்து பார்த்தா தான் பையனே இறந்துட்டான், இவங்க எப்படியாச்சும் போன என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தா ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நம்ம செம்மையா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருக்கப்ப டக்குனு வந்து பார்த்தா ஹீரோனோட அப்பா வந்துட்டாரா. அப்ப எங்கப்பா போனீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்றாங்க. ஹீரோன் நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு நன்றி மாதிரி சொல்லிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா நம்ம இந்த வீட்டை வித்துட்டு சிட்டில இருக்க ஒரு சின்ன வீட்டுக்கு போறோம், அங்க போயிட்டு நீயும் படிக்க போற, இப்போ தம்பிகளும் நல்ல ஸ்கூல்ல போய் படிக்க போறாங்க அப்படின்றப்ப ஹீரோன் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆமா எதுக்கு நீங்க வந்து இல்ல நீங்க ஏதோ ஒன்னு பேசுனீங்க அன்னைக்கு நைட் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன பேசணும், உங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தா உன்னை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசை, அதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த 2 நாளுக்குள்ள வந்து பார்த்தா உங்க கடைசி தம்பியோட பர்த்டே வருது, அதை நம்ம பக்காவா செலிப்ரேட் பண்றோம்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு கேக் கட் பண்ணிட்டு மறுநாள் கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்துட்டு நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா வீட்டை மாத்தினாச்சும் நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நைட் வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் படுங்க, நைட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோட மத்த தம்பி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெட்ரூம்ல போய் தூங்க போறாங்க. டக்குன்னு பார்த்தா நட்ராத்திரி கரண்ட் வேற போயிட்டு ஏன்னா வெளில வந்து பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இங்க எல்லாரும் ஏந்திருக்கலாம் சொல்லி பார்த்தா பேய் வந்து ஒவ்வொரு ரூமா போயிட்டு ஆத்தட்ட காத்திட்டு இருக்கு. அவங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, தான் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் என்ன பண்ணுது, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த வாய் பேச முடியாத தம்பி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து அங்க இருக்கிற கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இதை பார்த்துட்டு எல்லாரும் அலறிட்டு இருக்கு. அப்பா என்ன பண்றாரு யோசிக்காம டக்குன்னு அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அவங்க பையனை வந்து பார்த்தா காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. பட் ஒரு கட்டத்துல காப்பாத்திட்டாரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி பாக்குறப்ப அப்பதான் அந்த கல்யாண ரூபத்துல இருக்க அந்த பேய் வந்து பார்த்தா அந்த வீட்டை சுத்தி நிக்கிறத காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரெண்டாவது தம்பி என்ன பண்றாங்க, யாரு நீங்க, எதுக்கு இந்த வீட்டு பக்கம் வரீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்ல விட்டு அடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோனும் வந்து பார்த்தா எவ்வளவோ அதுங்க கிட்ட இருந்து போராட முயற்சி பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லா பேசுற தம்பி இருக்கான்ல அவன் கிட்ட இவனை விட்டுட்டு இங்க எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல நின்று ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்க டக்குனு வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணுது அந்த பேய். அதுக்கடுத்து திருப்பி அந்த பாத்ரூம் பக்கம் இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய் பேச முடியாத தம்பி இழுக்க பாக்குது. அவனு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை கூப்பிடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான். உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கதவு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பக்கம் அவங்க அண்ணங்கார என்ன பண்றான், தம்பிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதை போத்திட்டு உட்காந்துருக்கான். அவனு கத்த முடியாது, கீச்சு கீச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கிறான். இவங்க வந்து அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பே கேட்கிறாரு. என்னால தான் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் கிட்ட நான் தான் வந்து உன்னை மாட்டி விட்டேன், ப்ளீஸ் நம்ம புள்ளை எதுவும் பண்றாத அப்படின்ற மாதிரி கத்த அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் என்ன பண்றானா அந்த கிட்டத்தட்ட அந்த கிணத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கதவு பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்கிறத இன்னொரு அண்ணா இருக்கான் தெரியுமா, பாய் பேசுற முடியும், அவன் பார்த்துட்டு என் தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அண்ட் இழுத்துட்டு வந்த கருத்து அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆகுது. அங்க இருக்கிற வெளில இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. கதவு திறந்து இவங்களும் வெளில வந்துட்டு அவங்க தம்பி எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போய் அவங்க கார்ல ஏறி உட்கார்றாங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேனுது. ஹீரோயின் எவ்வளவு அவங்க அப்பாட்ட கெஞ்சுறாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா புதுசா ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அது ஏதோ ஒரு உருவம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய படங்களோட கதைகளை கேட்கறதுக்கு மறக்காம தமிழன் பாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.